ஃப்ரெண்ட்ஸ், Thursday லஞ்ச் பாக்ஸ் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நான் பார்க்கலாங்க. ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே ரெசிபியாக பண்ணியாச்சு. ஒன் பார்ட் சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய காய்கறிலாம் போட்டு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சாம்பார் சாதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் தனியாக அதுக்கப்புறம் அந்த பொங்கல் மாதிரி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் ஒன் பார்ட்லேயே குக்கரில் எப்படி பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ வந்து ப்ளே பட்டன் மாதிரி கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே அரைச்சி போட்டு இது காலிஃப்ளவர் 65 மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அது பக்கோடா மாதிரி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் இந்த காம்பினேஷன் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே கொடுத்ததுனால கூடவே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா வச்சுருக்கேன். என் பையன் வீடியோ எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவனோட பிளேட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கெட் வச்சுருக்கேன். 2 பேருக்கும் வந்து சாம்பார் சாதம் பேக் பண்ணிடுச்சு. சாமிக்கு பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா இதே சாம்பார் சாதம் தான் நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.